நண்பர்களே, இது என்னடா புது சொக்கான்னு பார்க்குறீங்களா? இது நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது வாங்கினேன். இன்னைக்கு தான் போடவே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுங்க. இன்னும் கோ அயன்மேனுக்கு 88 நாள் தான் உள்ளது. இன்னைக்கு கொஞ்சம் கொடூரமான நாள் தான். ஸோ ஃபுல்லாக பாருங்க. வாய்ஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் ஜலதோஷம். அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹில் பயிற்சி தான். அதனால தான் ஹில்லுக்கு வந்திருந்தோம். எனக்கு வேற ஷின்போனில் பெயின் சொல்லியிருந்தால, அதனால இன்னைக்கு ஒரு 1 hour கண்டினியூஸ் வாக் மட்டும் தான் பண்ணேன். ஆனால் நம்ம கூட வந்தவங்க ஒரு 10 kilometers கண்டினியூஸ் ஜாக் பண்ணியிருந்தாங்க. ஷின்போன் பெயின் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கடினமாக பயிற்சிக்கலான்னு இருக்கேன். பயிற்சிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா காலைல உணவுக்கு மீன் குழம்போ எறா தொக்கோ செஞ்சுருந்தாங்க. மஜாவாத எல்லாத்தையும் சூற விட்டுட்டு நானும் சத்தியம் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஷூ வாங்க தான். நான் எனக்கு ஷூனாலேயும் ஷின்போன் பெயின் வேறு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷூ மாத்திரம் தான் போயிருந்தேன். நம்ம என்ன ஷூ பார்த்தீங்கன்னா பூமாவில் நைட்ரோ டிவைடட் 4 தான். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டும் பிடிச்சிருந்தது, பால் பூச்சியும் பிடிச்சிருந்தது. நான் என்ன கலர் வாங்கியிருப்பேன்ட்டு கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூ வாங்கிறது எனக்கு கிறிஸ் ப்ரோவும் ஜோக்கரும் தான் உதவி பண்ணியிருந்தாங்க. அதனால உங்கள் 2 பேருக்கும் ஒரு உமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி நம்ம மெரினா தான் வந்திருந்தோம். ஏன்னா நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு மெரினால மட்டும் தான் 100 மீட்டர் ஸ்விமிங் பூல் இருக்கு அப்படின்ட்டு. நானும் இன்னைக்கு ஆசையா ஒரு 500 மீட்டர் விடாம அடிக்கணும் தான் போயிருந்தேன். ஆனா நம்ம நேரமா என்னன்னு தெரியல, இதுக்கப்புறம் அப்படி அடிக்க முடியாது போல. ஏன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடுமே ரோப் போட்டுருந்தாங்க. உண்மையாவே ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். இதுக்கு எங்க வீட்டு கிட்ட ஸ்விமிங் பூல் ஸ்விமிங் பண்ணியிருப்பேன். இதுக்காக ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் ப்ராக்டிஸை விட அயன்மேனுக்காக டிராவல் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். வர வழியில ஒரு கரும்பு ஜூஸ் போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷூ தான் வாங்கியிருந்தோம். உண்மையாலுமே அருமையா இருக்கு. ஆனா ஒரு 100 கிலோமீட்டர் ரன் பண்ணதுக்காக தெரியும் இந்த ஷூ நம்ம காலுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. இந்த ஸ்விமிங் பூல குளிச்சது என்னன்னு தெரியல, ரொம்பவே தலைவலி கோல்டா ஆயிடுச்சு. நைட்டுக்கு கால் ஐஸ் கியூப் வச்சுட்டு இரவு என்ன உணவு பார்த்தீங்கன்னா சிக்கனும் மதியம் வச்சு மீன் குழம்பும் தான். அதையும் அப்படியே சூற விட்டுட்டேன். போக போக ஜுரமும் கோல்டும் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நைட்டுக்கு மாத்திரை போட்டு வீட்டுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே தூங்கிட்டு நண்பர்களே. பாய்.